வாழ்க வளமுடன். வெல்கம் டு வருணாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வருணாஸ் கிச்சனில் குழந்தைங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச பேபி பொட்டேட்டோ யூஸ் பண்ணி செய்யக்கூடிய சுவையான ஒரு பிரியாணி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நமக்கு அதிகமாக டைம் எடுக்காதுங்க. ரொம்ப ஈஸியாக 20லேருந்து 25 நிமிஷத்துக்குள்ளேயே குக்கரில் விசில் விட்டு சீக்கிரமாக இதை நம்ம தயார் பண்ணிடலாங்க. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி பிரியாணி செய்கிறதுக்காக 3 கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த அரிசியை நம்ம கழுவி சுத்தம் செய்துட்டு வந்துடலாம். நம்ம இன்றைக்கி எடுத்துருக்கிறது பழைய அரிசி அப்படிங்கிறதுனால நான் இன்றைக்கி 1:2 ரேஷியோவில் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. நம்ம இன்றைக்கி 3 கப் அரிசி எடுத்திருக்கோம், அதனால் 6 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நம்ம இதே தண்ணி தான் பிரியாணி செய்யும்போது யூஸ் பண்ணுவோம், அப்போ தான் அளவுகள் மாறாமல் இருக்கும். அதனால் இப்போவே நம்ம சரியாக மெஷர் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த அரிசியை நம்ம 15 நிமிஷம் ஊற வச்சோம்னா சரியாக இருக்குங்க. இப்போ நம்ம பிரியாணி தாளிக்கிறதுக்காக ஒரு குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 200 கிராம் அளவுக்கு பேபி பொட்டேட்டோ தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேங்க. அதை இப்போ இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த உருளைக்கிழங்கு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதை நம்ம வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ இதே எண்ணெயில் கொஞ்சமாக பிரியாணி இலை சேர்த்துட்டு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. அப்போ தான் பிரியாணியோட டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும். இப்போ இதில் 3/4 கப் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கீங்க, அதை சேர்த்து வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கீங்க, அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்குங்க. இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளியை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா கொத்தமல்லி இலைகள் பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாங்க. கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கலாம். நம்ம சேனலில் ஏற்கனவே ஹோம்மேட் கரம் மசாலா பவுடர் ரெசிபி போஸ்ட் பண்ணியிருக்கோங்க, அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் அதே ரேஷியோவில் கரம் மசாலா ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 1 கப் அரிசிக்கு 1/2 டீஸ்பூன் சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். நம்ம இன்றைக்கி 3 கப் அரிசி எடுத்துருக்கனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துருக்கேங்க. இந்த அளவு கரெக்டாக இருக்கும். இப்போ இது 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்க பேபி பொட்டேட்டோ சேர்த்து 2-3 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுடலாங்க. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம ஏற்கனவே அரிசி ஊற வைக்கும் போது தண்ணியோட அளவு சரியாக மெஷர் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். இப்போ அதே தண்ணியை தான் பிரியாணி செய்யறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம ஊற வச்சிருக்க அரிசியை சேர்த்து கலந்துக்கலாங்க. அரிசி சேர்த்ததுக்கு அப்புறமா கொஞ்சம் பொறுமையாக கலந்து விடணுங்க, இல்லைன்னா அரிசி உடைஞ்சிரும். இந்த ஸ்டேஜில் உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, தேவைப்பட்டால் அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கர் மூடியில் கேஸ்கெட் விசில் சேர்த்து மூடி வச்சுக்கலாங்க. மீடியம் ஹை ஃப்ளேமில் 2 விசில் வர வரைக்கும் மட்டும் இதை வேக வச்சுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
ப்ரெஷர் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. பாருங்கள், நம்மளுடைய பேபி பொட்டேட்டோ பிரியாணி கம கமன்னு நல்ல வாசனையோட ரொம்ப பர்ஃபெக்டாக தயாராகிருச்சுங்க. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக 25 நிமிஷத்துக்குள்ளேயே இந்த பிரியாணி நம்ம ரெடி பண்ணிடலாங்க. பேச்சுலர்ஸ்க்கு, ஒர்க்கிங் பீப்புளுக்கு எல்லாருக்குமே இந்த ரெசிபி ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை நீங்கள் சிம்பிளாக ஒரு ஆனியன் ரைத்தா வச்சு சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா லஞ்ச் பாக்ஸுக்கு கூட பேக் பண்ணிக்கலாங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான டேஸ்டியான இந்த பேபி பொட்டேட்டோ பிரியாணி ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். வருணாஸ் கிச்சன் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட மற்ற ரெசிபிஸையும் பாருங்கள். சுவையாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வாழ்வோம். நன்றி.